நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்தாச்சு. நாங்கள் 2 பேருக்குமே சிக்கன் டெபிள் வித் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருந்தோம். ஆஃப்டர்நூன் டீ கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஸோ எங்களோட பெல்கனி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் எங்களோட பெல்கனி. இது வந்து ஒரு லொபி ஏரியா மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் இதான் அந்த ரூம் இருக்கிற ஏரியா. ஹாய் காய்ஸ். ஹாய் வணக்கம். இது உங்கள் கிரேசி பியா சேனல் அண்ட் நாங்கள் கௌஷியும் வேலாவும். ஸோ நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி வேறு வேலையில் இருக்க பென்தோட்டையில் இருக்க ஒரு ஸ்டேக்கு தான் வந்திருக்கோம். டே அவுட் பேக்கேஜ் மாதிரி வந்திருக்கோம். ஸோ ரூமோட ஒரு ஸ்டே அண்ட் வந்து பட்ஜெட் ஸ்டே. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஸ்டே வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதால தான் இந்த ஸ்டேயை நாங்கள் போட்டிருக்கோம். இது எந்த இடம் அப்படின்னு சொன்னால் டச் கேட் பென்தோட்டை. எங்கே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஹைவேல வந்து எக்ஸிட் எடுத்து ரைட் ஹேண்ட் சைட் பிடிச்சிங்கன்னு சொன்னால் நேராக வந்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் வருது. அங்கால பக்கம் லேக் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு. எஸ். ஸோ இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட்டாகவே ப்ரைஸை சொல்லிடுறேன். எங்கள் 2 பேருக்கும் வந்து 13,500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் வந்து ரூமோட. ஸோ ரூம், அதுக்கப்புறம் வெல்கம் ட்ரிங்க், லஞ்ச் அண்ட் வந்து ஈவினிங் டீன்னு சொல்லி எல்லாமே வந்துடும் 2 பேருக்கு 13,500 மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பட்ஜெட் ஸ்டேயாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸ்விமிங் பூல் எல்லாமே இருக்குது, ஸ்விமிங் பூல் அக்சஸ் கூட இருக்குது. ஸோ வாங்க போகலாம். ஓகே. ஸோ நாங்கள் ரூமுக்குள்ளே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட்டாக வந்து செக்இன் எல்லாமே ஆயாச்சு. ஸோ இதுதான் எங்களோட ரூம். இது வந்து கிட்டத்தட்ட செகண்ட் ஃப்ளோரில் இருக்குமே. எஸ். ஸோ பெரிய பெட் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரூம் ரொம்பவே பெருசாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சின்ன பிள்ளைகளோடலாம் வாரீங்க அப்படின்னு சொன்னால் டே அவுட் பேக்கேஜுக்கு இந்த ப்ரைஸுக்கு வந்து ரொம்பவே worth it. அண்ட் எங்களோட ரூமில் இருந்து இந்த வியூவை பார்த்தீங்களா, பெரிய லேக் வந்து வடிவாவே தெரியுது. அண்ட் வெளியே சரியான மழையா இருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா லேக் வியூ நல்லா இருக்கு. ஸோ எங்களோட பெல்கனி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் எங்களோட பெல்கனி. எஸ், இதுதான் எங்களோட பால்கனி. ஸோ இதுக்கு வியூ வந்து சைட் வியூ வந்திருக்கு. பட் நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே அதுக்கால போகக்கூடிய மாதிரி இருக்கிறதால அது ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ வாங்க ரூமுக்குள்ள. ஸோ ரூமுக்குள்ள போயிடுவோம். ஸோ நாங்கள் கிளியராக வடிவா ரூம் எப்படி இருக்குன்னு காட்டிடுறோம். ஸோ கீழே வந்து ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டீ போடுறதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது டே அவுட் ரூம் அப்படின்னபடியே நான் நினைக்கிறேன் நீங்கள் 5 மணி அந்த மாதிரி டைமில் வந்து செக் அவுட் பண்ணிடணும். ஸோ இவங்க வந்து பெருசாக ஸ்ட்ரிக்ட் எல்லாம் கிடையாது. பிகாஸ் இவங்க வந்து என்ன சொல்றது, ஒரு பேசிக்காக சிம்பிளான ரூமாக தான் வச்சிருக்காங்க. பெருசாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு சொன்னாங்களா? அவங்க சொல்லல, நானா கண்டுபிடிச்சேன். யூகிக்கிறார் அவரா? ஸோ ஓகே. அதுக்கப்புறம் இங்கால செக்ஷன் பார்த்தீங்க மறுபடியும் முக்கியமாக ஏசி ரூம் தான். ஸோ நீங்கள் யோசிக்க தேவையில்ல, ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது. அண்ட் இதில் வந்து டிவி வச்சுருக்காங்க. இங்கால வந்து ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க. பெரிய டபுள் பெட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வேறு இருக்குது. ஆமே யா வாங்க. ஸோ வாஷ்ரூம் வேறு நல்லா நீட்டாக பெருசாக இருக்குது. ஸோ உங்களுக்கு குளிக்கிறதுக்குரிய ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டாய்லெட் ஏரியா இருக்குது. அண்ட் இங்கால இது கொடுத்துருக்காங்க. இதில் இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கேஜஸ் கூட கொடுத்துருக்காங்க. டக் கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு சோப்பு, சீப்பு, கண்ணாடி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்விம்மிங் பூல் அக்சஸ் வரை இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 13,000 வந்துருங்க 13,500 rupeesக்கு 2 பேருக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறதுன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு டீல், குட் டீல் அப்படின்ற மாதிரி குட் டீல் இருக்கு. இதுவே வந்து நீங்க பீச்சோட எடுக்க போறீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு 5,000 கூடும். பட் ஒரு 16,000 17,000 கூட நீங்க டே அவுட் பேக்கேஜ் ரூமோட செய்யலாம். அதுக்கான வீடியோ கூட நாங்க செஞ்சு போட்டுருக்கோம். ஸோ நீங்க எங்களோட வீடியோஸை பாத்தீங்கன்னா தெரியும். அண்ட் ரூம் ஒன்லி அப்படின்னு சொன்னா 8,000 rupees ரூம் ஒன்லிக்கு மட்டும் சார்ஜ் பண்ணாங்க டே அவுட் ரூமுக்கு. ஸோ நாங்க வந்து என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம், ஃபுட் என்ன வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. எஸ், ஃபுட் வந்து நான் நினைக்கிறேன் சில சாய்ஸஸ் கொடுப்பாங்க. அந்த சாய்ஸஸ்ல நாங்க சொல்லலாம். பட் இவங்க வந்து வேலாசனமாயிட்டா ரொம்ப எல்லாம் வந்து நான் உங்களுக்கு 2 தான் தருவேன் அப்படிலாம் சொல்லல. ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு ஆர்டர் பண்ணி கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்கள் போய் மெனு கார்டை பார்த்துட்டு அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி நாங்கள் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு டீ குடிச்சு கேக் பீஸ் தருவாங்களா தெரியல, கேக் பீஸ் தந்தா அதையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட் டே ரூம் வித் டே அவுட் பேக்கேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டப்போகிறேன். எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. பிகாஸ் பெரிய ரூமாக இருக்கிறதுக்கு நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து நாங்க இருக்கிற ஃப்ளோ இது வந்து லொபி ஏரியா மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் இதான் அந்த ரூம் இருக்கிற ஏரியா. சோ இதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரூம்ஸ் இருக்கு. எஸ், நல்லா இருக்குல்ல? இது ஒரு தனி வீடா இருந்தா நல்லா இருக்கும்ல. நல்லா இருக்கும்ல. ஒரு ஜோக் விஷயம் ஒன்று நடந்துச்சு. ஸோ நான் வர்ற வழியில வந்து கீழே பார்த்தேன். ஸோ கீழே பார்த்தோன்னா நான் கேட்டேன், இதா ப்ரோ ஸ்விம்மிங் பூல்ண்டு. ஸோ அவர் வந்து சிரிக்க தொடங்கிட்டார். ஏன்னா நானும் யோசிச்சேன், என்ன இவர் இப்படி கேட்குறாரு. இதில் வந்து முழங்கால் இல்லை, அடிப்பாதம் கூட நினையாது, அவ்வளோத்துக்கு இருக்கு. இதை பார்த்து இதா ஸ்விம்மிங் பூல்னு கேட்குறாருன்னு சொல்லி யோசிச்சேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ மழை அதில் பிடிச்சிருக்கு. நடுவில் ஓப்பனிங்காக இருக்கிறது பிடிச்சிருக்கு. அது நடுவில் இருக்கிறது வந்து பாண்ட். ஸோ நல்லா இருக்கு. ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டே நல்லா இருக்கு. ஓகே. நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்தாச்சு. நாங்கள் 2 பேருக்குமே சிக்கன் டெபிள் வித் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருந்தோம்.
ஸோ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து இதுல நிறைய வந்திருக்கு 2 பேருக்கு காணும் அண்ட் டெவில் சிக்கன் 2 பேருக்கு கூட அண்ட் டெவில் சிக்கன் வந்து தாராளமா தந்திருக்காங்க போன் சிக்கனோட தந்திருக்காங்க எஸ் அண்ட் வட்டலப்பம் அதுக்கப்புறம் க்ரீம் கேரமல் ரெண்டுல ஏதாச்சும் சூஸ் பண்ணலாம் ஒரு ஆளுக்கு வட்டலப்பம் ஒரு ஆளுக்கு க்ரீம் கேரமலும் நாங்கள் எடுத்திருந்தோம் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே லாபமா நல்லா இருக்கு ஓகே சாப்பாடை பார்த்தோன்னே ஹாப்பியாக வந்து இருந்தாச்சு அண்ட் இந்த ரூம் வந்து ஆஃபீஸ் ஆக்கள் இல்லாட்டி நீங்கள் பெரிய ஃபேமிலிஸோட வாரீங்க இல்லாட்டி கொஞ்சமே பட்ஜெட்டாக இல்லாட்டி வந்து வீக்கெண்ட் வந்து பார்ட்டி பண்ண போறீங்க அப்படின்னும் போது நல்லா இருக்கு பிகாஸ் வெளியெல்லாம் பெரிய ஸ்பேஸ் இருக்கு ஸோ நீங்கள் பார்ட்டி பண்ணுறது நல்லா இருக்கும் ஸோ ஆஃபீஸ் ஆக்கள் பாய்ஸ் க்ரௌடுக்குலாம் வேற லெவலில் இருக்கு ஸோ நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்றோமா எஸ் ஸோ சாப்பிட போகிறோம் ஸோ நான் வந்து உங்களுக்கு போடவா போட்டுருங்க ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆனால் ஃப்ரைட் ரைஸ் வந்து தாராளமாக கொடுத்துருக்காங்க ஸோ நான் அது இது எனக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா மழை நின்றுட்டு ஸோ லேக் நல்லா தெரியுது ஆனால் மழை இப்போ இருக்க சீசனுக்கு வந்து கண்டினியூஸாக மழை பெய்யுதானே ஆனால் எப்போவுமே அப்படிதான் அந்த நார்மலாக வந்து நவராத்திரி சீசன் இல்லாட்டி கந்த சஷ்டி சீசன் இல்லாட்டி இந்த மாதிரி சீசனில் வந்து மழை செம்மையா பிச்சு கொட்டும் சூரன் போகிற டைம் எல்லாம் செம்ம மழையாக இருக்கும் ஸோ அந்த சீசனை வச்சு தான் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது அதனால சொல்கிறோம் ஸோ ஓகே ஸோ இதுதான் சாப்பாடு ஸோ நாங்கள் வந்து சண்டே வந்திருக்கோம் நாளைக்கு தீபாவளி ஸோ தீபாவளி வீட்டே நிற்கணும்ன்றதால வந்து அப்படி இல்லை பட் நாங்கள் இந்த முறை தீபாவளிக்கு ஓகே வீட்டை நிற்கலாம் வீட்டை ஏதாவது சமைச்சு சாப்பிடலாம் அண்ட் இப்போ நாங்கள் முடிச்சுட்டு இப்போ வீட்டை போய் கௌஷி வந்து லட்டு செய்ய போகிறோன்னு சொன்னால் ஸோ லட்டு எப்படி வரும்னு தெரியல நான் லட்டு நல்லா தான் இப்போ கௌஷி வந்து இப்போ நல்லா செஃப் ஆகிட்டு இருக்கா ஸோ லட்டு வந்து அந்த பயம் இது ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லலாம் நல்லா இருக்கு இந்த டெபிள் கூட வந்து செம்ம ஸ்பைசியாக நல்லா இருக்கு ஸ்பைசியாக இருக்கு நல்லா இருக்கும் லட்டு வீடியோ எழுதுன்னு சொன்னால் நாங்கள் இதில் வந்து வீடியோ இல்லை நான் செய்கிறது ஏதாவது ஆட் பண்ணுவேன் நான் வீட்டை போய் லட்டு செஞ்சேன்னு சொல்லிட்டார் என் லட்டு செஞ்சு கொடுக்காட்டி அதுக்கப்புறம் வந்து நாளை தீபாவளிக்கு வந்து நேற்று ட்ரெஸ் வாங்கினோம் நாங்கள் எப்போவுமே லாஸ்ட் மினிட் பீப்புள் ஸோ லாஸ்ட் மினிட்ல போய் ட்ரெஸ் வாங்கணும் அம்மா கூட்டமாக வேறு லெவலில் இருந்துச்சு அதுவும் இந்த வெள்ளவத்துக்குள்ளே ஷாப்பிங் பண்ணுறது இருக்கே அந்த தீபாவளி டைம் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் செம்ம க்ரௌடாக இருக்கும் ஸோ நடக்கவே இல்லாது ஸோ நாங்கள் வந்து என்னென்னு சொன்னால் படம் புக் பண்ணிட்டோம் 7:35 படம் புக் பண்ணிட்டோம் நான் எப்போவும் இல்லாமல் மத்தியானம் போல தூங்கி எழுமினோம் பார்த்தா டைம் 2 hours தான் இருக்குது அதுக்குள்ள ஷாப்பிங் பண்ணணும்னு டக்குன்னு வாங்கிட்டு டியூட் படத்துக்கு போனோம் அது வேற லெவல் படம் உண்மையாக ஃபன்னாக இருந்துச்சு ஒரு ஹாப்பி ஃபீல் மூவி அப்படின்னு சொல்லலாம் டூட் வந்து நிறைய பேர் வந்து குட் ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க உண்மையாகவே வந்து அந்த அதில் ஹீரோவா நடிச்சிருப்பார்ல அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு அந்த ஸ்டைலுக்கு நல்லா இருக்கு அதை பார்க்கும்போது அந்த ஸ்டைல் அந்த மூவி எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு என்ஜாய் பண்ணி சிரிச்சு என்ஜாய் பண்றது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் ஹவுஸ்ஃபுல்லாக தானே இருந்தது ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ண போறோம்டா சாப்பிட்டுட்டு ஈவினிங் டீ கூட இருக்கு ஈவினிங் டீயை மத்தியானம் தருவீங்களான்னு கேட்க போறோம் ஸோ அதையும் கேட்டுட்டு நாங்க வந்து கோலுக்கு போறோம் கோலுக்கு போயிட்டு சின்ன ரவுண்ட் ஒன்று போயிட்டு வீட்டை போயிட்டு லட்டு செய்ய போறோம் ஓகே பை பை ஓகே பை பை ஓகே நாங்க உங்களை காட்டுறோம் எல்லாம் வீடியோல காட்டுறோம் ஸோ நான் முடிச்சிடுமா ஓகே ஓகே நாங்கள் இப்போ இந்த வீடியோ இதோட முடிக்க போகிறோம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் தான் மீட் பண்ண போகிறோம் எனக்கு சாப்பாடு வந்தாலே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ மறக்காம கிரேசி பே யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாமே கிரேசி பேன பேரில் தான் இருக்குது மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்க என்னோட சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய் See you guys. Okay, so நாங்க வந்து ஆஃப்டர்நூன் டீ கேட்டிருந்தோம் ஸோ அதுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னா சாண்ட்விச் அதுக்கு பிறகு அதுவும் சும்மா சாண்ட்விச் இல்லை சீஸ் எல்லாம் லோட் பண்ணி சூப்பராக சாண்ட்விச் அதோட ஃப்ரைஸ் அதுக்கப்புறம் 2 டீயும் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னுக்கு எப்போவுமே 2 பீஸ் கேக்கோட தருவாங்க பட் இந்த முறை கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது அதுவும் இந்த காசுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க பெஸ்ட்டு தான் உண்மையாக நல்லா இருக்கு ஸோ இது கூட நீங்கள் 4:30 இல்லாட்டி 5 மணிக்கு சாப்பிடலாம் நான் கொஞ்சம் ஏர்லியாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன் செம்ம லோடடாக இருக்கு ஓகே இப்போ நாங்கள் மேலே இருக்கிற ரூமை பார்த்தோம் ஸோ மேலே கொஞ்சம் சின்ன ரூமாக இருக்குது பட் இதுக்கான தனி பெல்கனி இருக்குது பட் நல்லா இருக்குல்ல பால்கனி ரொம்பவே பெருசாக இருக்குது பாருங்க பால்கனி ரொம்பவே பெருசாக இருக்கு அண்ட் இங்கேருந்து லேக் வியூ சூப்பராக தெரியுது பாருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஃபேமிலி ரூமாக இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு டபுள் பெட் இருக்குது ஸோ அங்கால வந்து இது கிங் சைஸ் பெட் இது வந்து குயின் சைஸ் பெட் ஸோ அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால சோஃபா எல்லாம் இருக்குது இது கொஞ்சம் பெரிய ரூமாக இருக்குது